திருச்சிற்றம்பலம். அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. வரலாற்று முறையிலே 364வது திருப்பதிகம் திருச்சிரபுரம். திருமுறை 1 109வது திருப்பதிகம். சீரபுரம் என்பது சீர்காழி 12 பேரிலே ஒன்று. திருச்சிற்றம்பலம். வாருரு வனமுலை மங்கை பங்கன் கச்சணிந்த உமையோர் பங்கனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். நீருரு சடைமுடி நிமலனிடம், கங்கையை திருச்சடையிலே வைத்திருக்கக்கூடிய நிமலன் அமலன், மும்மலமல்லாதவர், ஆணவம் கண்ம மாயை கடந்தவர். காரூரு கடிபோலில் சூழ்ந்து அழகார், நல்ல மேகங்கள் நெருங்கிய மனம் மிகுந்த மலர்கள் இருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்து அழகாக. சீருரு பலவயல் சிரபுரமே, நல்ல புகழும் பெருமையும் மிக்க வளமையான வயல்களும் சூழ்ந்த சிரபுரமாகும். அங்கமொடு அருமறை அருள் புரிந்தவன், ஆரங்கமும் நால்வேதமும் அருளிய பெருமான். திங்களொடு அரவணி திகழ் முடியன், நிலவையும் பாம்பையும் திருச்சடையிலே வைத்திருக்கக்கூடிய பெருமான். மங்கையோடு இனிதுரை வளநகரம், இந்த நகர் எப்படிப்பட்டது? உமையோடு இனிதாக அமர்ந்து அருளக்கூடிய ஊர் இது. செங்கையல் மிளிர்வயல் திரி சிரபுரமே, நல்ல கயல் மீன்கள் எல்லாம் நன்றாக துள்ளி விளையாடக்கூடிய, அப்படியே மிளறக்கூடிய ஒரு அழகான ஒளிவுடைய சிரபுரமாகும். பரிந்தவன் பல்முடி அமரர்க்கு ஆகி, பல கிரீடங்கள் எல்லாம் வைச்சிருக்கக்கூடிய அமரர்களுக்காக அன்பு கூர்ந்து அருள் செய்த பெருமான். அதனாலே திரிந்தவர் புறமவை தீயின் வேவ, அவர்களை கொடுமைப்படுத்தக்கூடிய புறாதிகளை தீயில் எரிம்படியாக செய்த பெருமான். ஆணவத்தை அடியோடு எரித்த பெருமான். வரிந்த வெஞ்சிலை பிடித்து அடுசரத்தை தெரிந்தவன் வளநகர் சிரபுரமே, நல்ல அந்த மேருமலையை வில்லாக வளைத்து கட்டி நானாக வாசுகியை வைத்து அக்னி சரத்தை கொண்டு முப்புறத்தை எரித்தவர் வளநகர் சிரபுரத்திலே அருள் செய்கின்றார். நீர நீமேனியன், நல்ல திருநீர் பூசக்கூடிய திருமேனியுடையவர். நீள் மதியோடு, நீள் அப்படியே நீட்சி உடைய வளைந்த நிலவை. ஆற நிச்சடையினன், கங்கை ஆற்றினை சடையில் வைத்து அணியிலையோர் கூரணிந்து, நல்ல அணிகலங்களை எல்லாம் போட்டிருக்கக்கூடிய உமையை ஒரு கூறாக வைத்து. இனிதுரை குளிர் நகரம், நல்ல மழை பெய்தல், நல்ல குளிர்ச்சியான ஊராகும் இது. இனிதாக அமர்ந்திருக்கக்கூடிய பெருமான் இருக்கும் ஊர். சேரணி, நல்ல வயல்களிலே சேர்கள் நிறைந்து நல்ல வளமான வளவயல் சிரபுரமே. அருந்திரல் அவுணர்கள் அரண் அழிய, அந்த தான் பெரிய வல்லமை உடையவன் நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த அவுணர்கள் முப்புராதிகளை, கோட்டைகளை எல்லாம் அழித்தார். அந்த 3 சுழின்னு போட்டால் கோட்டையெல்லாம் முப்புராதிகளுடைய கோட்டை அழிய, சரம் துறந்து அப்படியே அக்னி அம்பை விட்டுத்து எரி செய்த சங்கரன் ஊர். சங்கரன் உலகுக்கு நன்மை செய்பவர், நன்மையே செய்பவர், அவருடைய ஊராகும். குறுந்தொடு கொடி விடு மாதவிகள் திருந்திய புறவணி சிரபுரமே. மாதவின குறுக்கத்தி, நல்ல குறுந்த மரங்களிலே அந்த அப்படியே குறுக்கத்தியும் இருக்கக்கூடிய அந்த கொடிகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிரம்பிய அழகிய காடு சார்ந்த இடம், புறவு கொல்லை அணி, அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அழகிய சிரபுரமாகும். கலையவன், கலைஞானம் பெருமானேதான். மறையவன் வேதமே அவரேதான். காற்றொடு தீ மலை அவன், விண்ணொடு மண்ணும் அவன், பஞ்சபூதமாகவும் அவர் தான் இருக்காரு. கொலையவன் கொடி மதில் கூட்டளித்த சிலையவன், யானையை தோலை உரித்த அவர். அந்த கொடியை மதிலேயுடைய அந்த கட்டளித்த யாரு? சிறையவன் மும்மதில், அந்த முப்புறத்தையும் எரித்தவர் வளநகர் சிரபுரமாகும். வானமர் மதியோடு மத்தம் சூடி, ஊமத்தம் மலரையும் நிலவையும் சூடி, வானில் இருக்கும் நிலவை சூடி. தானவர் புறம் எய்த சைவன் இடம், தானவர்னா அசுரருடைய முப்புறத்தையும் எரித்த சைவன் இடம். சைவன் அப்படின்னா என்ன?
சிவபரத்துவத்தை காட்டுபவன், சுத்த வெளியை காட்டுபவன், முக்தியை அருளக்கூடிய வல்லமை உடையவர், அவர்தான் சைவன். இப்ப நமக்கெல்லாம் சைபர் இல்ல சைவன் அப்படின்னு பேர் இருந்ததுன்னா, சிவபெருமானை நமக்கு தெரிஞ்ச ஒரு திருநீர் பூசுங்க, கண்டிகை போடுங்க, திருக்கோயில் வலம் வாங்க, பெருமானிடத்தில் அன்பா இருங்க, வாழ்க்கையில் எல்லாரிடத்தையும் நேசிங்க, எல்லாருக்கும் உங்களால் முடிஞ்சதை கொடுத்து இன்புறுங்க, இப்படியே அந்த அன்பு விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நெறியை வைத்திருக்கிறாங்க. நமக்கு சைவர்கள்னு பேர். தர்மபுரம் சுவாமிநாதன் சொல்ற சைவர்கள்னு சொல்லுவாங்க. நம்ம ஜீரோ கிடையாது, சைவன், சிவநெறியை காட்டுபவர். இவ்வளவு பெரிய பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நமக்கு சிவபெருமானுடைய பேர் அது சைவன். அதனால நம்ம எல்லாம் அந்த மாதிரி சைவனாக வாழணும். உணவிலே சைவன்கிறது சைவம், அது வெஜிடேரியன்றது. ஆனால் உணர்விலே சைவனாக வாழ வேண்டும். சைவன் இடம் காணவர் மடமயில் பெடைபயிலும். நல்ல காட்டிலே ஆணும் பெண்ணுமாக அந்த மயில்கள் எல்லாம் அழகாக கூடி விளையாட, தேனமர் பொழில், நல்ல மலர்களிலே தேன் சொரிந்த பொழில், சோலை சூழ்ந்த அழகிய சிறப்புறமாகும். மறுத்தவர் திரிபுரம் மாய்ந்தழிய, வழிபட மறுத்தவர்களுடைய முப்புறத்தை அழித்து, கருத்தவன் கார் அரக்கன் முடிதோல். ஒரு கோபம் அவருக்கு, யாரு? ராவணன். அப்படியே கரேன்னு இருப்பார். அவருடைய முடியும் தோளும் இருத்தவன் அப்படியே அழுத்தி நசுக்கிட்டான் கைலாய மலையை வச்சு. இருஞ்சின காலனை முன் செருத்தவன், காலன யமன், மார்கண்டேயருக்காக யமனை மாயம்படியாக செய்தார். வளநகர் சிறப்புறமே, அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் இடம் சிறப்புறமாகும். வண்ண நல்மலர் உரை மறையவனும், யாரு? தாமரை செல்வன், யாரு? பிரம்மன். கண்ணனும் திருமாலும் கனல் தொழ, திருவடியை தொடும்படியாக கனல் உருவாய் அப்படி போனாங்க. ஆனால் பார்க்க முடியல. கனல் உருவை அப்படியே அக்னி பிளம்பாக அண்ணாமலையாக இருந்தார். விண்ணுற ஓங்கிய விமலனிடம், விமலமல்லாதவர், அப்படிப்பட்ட பெருமான் இருக்கும் இடம். தின்ன நல் மதில நீ சிறபுறமே, அப்படியே மலை போல உறுதியா இருக்கக்கூடிய மதில் சூழலுடைய சீர்காழிப்பதி ஆகும். வெற்றரை உழல்பவர், இடையிலே இடுப்பிலே துணி இல்லாது தெரிபவர்கள் சமணர்கள். விரி துகிலர், பெரிய துணியை போத்திட்டு வருவாங்க, அவர் பௌத்தர்கள். கற்றிலர் அறவுரை, அவங்க சிவநெறியை கற்காதவங்க. கற்றதனால் யாதுபயன் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அவங்க திருவடியை தொழல்னா அப்புறம் என்ன இருக்கு? அது கற்று பயன் இல்லை. அவங்களுடைய அறவுரை புறனுரைக்க, அவங்க சொல்லக்கூடிய சொல்லலாம் சுவாமி என்ன பண்ணுவாங்க? புறந்தறிவாங்க. போங்கப்பா. பற்றலர் திரிபுரம் மூன்றும் வேவ, பெருமான் மீது பற்றற்ற அந்த முப்புராதிகளும் மூன்றும் வேவும்படியாக செய்தவன். செற்றவன் வளநகர் சிறப்புறமே. 11வது பாடல் பதிகம் நிறைவாகுது. அருமறை ஞான சம்பந்தன், ரொம்ப அரிதுக்கரிய மறைகள் எல்லாம் சாமிக்கு தண்ணிப்பட்ட பாடு. அப்படிப்பட்ட ஞான சம்பந்தன் தன் சிறப்புற நகருடைய சிவனடியை குளிர்ந்த சீர்காழி பதியிலே இருக்கக்கூடிய, உறைந்து எப்போதும் அருளக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை பரவிய நல்ல வழிபட்டு, செந்தமிழ் 10 மொழார், இந்த 10 தமிழிலே செந்தமிழ், அப்படி செம்மையான தமிழாலே பாடிய 10 வல்லவர் பாடக்கூடிய அருமையாளர்கள் வள்ளலார் திருவோடு புகழ் மல்கு தேசினரே. அவங்க திருன்னா நமக்கு இந்த இடத்துல முக்திங்கிறது அர்த்தம். திருன்னா செல்வம் எல்லாமே அடங்கும். இந்த இடத்துல என்ன திருன்னா முக்தி. புகழ் மல்கு நிலைமிசை நீடு வாழ்வார். பெருமானை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க எப்போதும் இங்கே இருப்பாங்க. எப்படி? தேசினரே, தேசுனா ஒளி, அப்படியே ஒளிமயமா ஒளியோடு இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை பெருமான் அருளுகிறார். சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய